பனிக்குடம் நீர் இல்லை amniotic fluid இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது டாக்டர், இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, அதை பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த பனிக்குடம் நீர் எங்கேருந்து வருது, எதனால் வருது, அதிகமாக இருந்தால் என்ன ப்ராப்ளம், கம்மியாக இருந்தால் என்ன ப்ராப்ளம், இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் amniotic fluid. குழந்தைய சுற்றி பனிக்குடம் நீர் இருக்கிறதுன்றது நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே ஒரு ஃபர்ஸ்ட் 2 months இல்லை 3 months குழந்தையோட கிட்னி டெவலப் ஆகிற வரைக்கும் அந்த பனிக்குடம் நீருன்றது அம்மாவோட ஃபில்டர் பிளாஸ்மாலேருந்து தான் வருது. ஸோ அதுக்கும் குழந்தைக்கும் சம்மந்தமே கிடையாது. அது எப்போ குழந்தையோட கிட்னிஸ், அதாவது ஒரு 12 வாரம் 14 வாரத்தில் குழந்தையோட கிட்னிஸ் ஃபார்ம் ஆகி அதோட செயல்பாடு ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் அது குழந்தையோட கிட்னியோட கனெக்ஷனே ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவோட பிளாஸ்மாலேருந்து தான் வருது. ஸோ இந்த ஒரு 13-14 வீக்ஸ்க்கு அப்புறம் குழந்தையோட கிட்னி என்ன பண்ணும், யூரின் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த யூரின் ப்ரொடியூஸ் ஆகிறது டியூப் வழியாக கிட்னிலேருந்து பிளாடருக்கு வரும். பிளாடர் வழியாக வெளியில் இன்னொரு டியூப் வழியாக வெளில யூரினாக பாஸ் பண்ணிடும். ஸோ அதுதான் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக பனிக்குடம் நீருன்றது பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50லேருந்து 100 ml இருக்கலாம் ஃபஸ்ட்டு 3 monthsல. இதுவே 5 monthsல எவ்வளோன்னா 5 to 7 monthsல பார்க்கும்போது ஒரு 500 to 1000 ml இருக்கும். இதுவே ஒரு 8-9 மாதத்துக்கிட்ட, 8 மாதன்றது ஒரு 800 ml கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறது லேட்டராக ஒரு 9 மாதம் இல்லை நிறைய மாதம் பனிக்குடம் நீர் குறையிற டைம் இருக்குல்ல, அது எப்போனா டெலிவரி கிட்ட வர ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பார்டர் லைனாக அந்த பனிக்குடம் நீர் குறையிறது இஸ் அப்சல்யூட்லி ஓகே. ரொம்பவே டிராஸ்டிக்காக கம்மியாத வரைக்கும் அதுக்கு பயப்பட வேண்டாம். இப்போது நார்மல் வேல்யூஸ் தெரிஞ்சாச்சு. எதுலேருந்து பின்ன எதுக்காக நம்ம பனிக்குடம் நீர் இருக்குது, எந்த ரீசனுக்காக அந்த குழந்தைக்கு நீர் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு மல்டிபிள் அட்வான்டேஜஸ், ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 1, பனிக்குடம் நீருனால அந்த குழந்தைக்கு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி, அதாவது இப்போது அம்மாவோட மூமெண்ட்ஸ் எல்லாம் உடனே அந்த குழந்தைக்கு லைக் இடிச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. இதுவே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு பலூன் வச்சுக்கோங்களேன், நிறைய தண்ணி ரொப்பியிருக்கீங்க, அந்த பலூனை ஃபுல்லாக வாட்டர் ரொப்பி ஒரு சின்னோண்டு ஒரு டேபிள் டென்னிஸ் பாலில் உள்ளே போட்டிங்கன்னா அந்த குழந்தை தான் அந்த பால்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி தான் பனிக்குடம் நீர். ஸோ நீங்கள் என்ன தான் அந்த பலூனை நீங்கள் ஆட்டினாலும் இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் பண்ணாலும் அந்த பாலுக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா அது ஃப்ளூயிடுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி தான் அது ஒரு ப்ராப்பர் ஷாக் அப்சார்பர். எந்த அஃபெக்டும் ஆகாமல் அந்த குழந்தைக்கு அடிப்படாமல் பார்த்துக்கிறது நம்பர் 1 அந்த பனிக்குடம் நீர் தான். ரெண்டாவது, இட் ப்ரொடெக்ட்ஸ் த பேபி ஆஸ் அ தெர்மல், அதை ஒரு டெம்பரேச்சர் அது மெயின்டைன் பண்ணும், ஒரு வார்ம் டெம்பரேச்சர் வந்து உள்ளுக்குள்ளே அந்த பேபிக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். மூணாவது, அந்த பனிக்குடம் நீர் இருக்கிறதுனால தான் பேபியோட ஸ்வாலிங், அதாவது முழுங்குற தன்மை, அப்புறம் அந்த குடல் பகுதிக்கு வாஷ் அவுட் பண்ணி வெளில போட்டு, இது எல்லாமே பனிக்குடம் நீர்னால தான் நடக்குது. நாலாவது, குழந்தையோட கை கால் அசைஞ்சு நீட்டுறது, ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், இது எல்லாமே பனிக்குடம் நீர் நல்லா இருந்தால் தான் அந்த ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன்லாம் நல்லா நடக்கும். அஞ்சாவது, அந்த பனிக்குடம் நீரில் ஆன்டி மைக்ரோபியல் பெப்டைட்ஸும் ஆன்டி பாக்டீரியா, அதாவது அதோட ஆன்டிபாடிஸே அதுவே பேபியை இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பாதுகாக்கும். ஸோ இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது அந்த பனிக்குடம் நம்மளுக்கு பாசிட்டிவாக நல்லபடியாக இருக்கிறதுக்காக. இதெல்லாம் தாண்டி 2 அப்நார்மாலிட்டிஸ் நடக்கலாம். ஒரு நீர் அளவு அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மல் என்னன்னு பார்ப்போம், அப்புறம் கம்மியாக இருந்தால் என்ன, ஜாஸ்தியாக என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பனிக்குடம் நீர் நார்மல் வேல்யூ. இதில் 2 விதத்தில் நம்ம மெஷர் பண்ணலாம். இது அல்ட்ராசவுண்ட் மூலியமாகவே பண்ணலாம். அல்ட்ராசவுண்ட் மூலியமாக பண்ணுறதுல என்ன தெரியும், சிங்கிள் டீப்பஸ்ட் வெர்டிக்கல் பாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிங்கிள் வெர்டிக்கல் பாக்கெட்ன்றது உங்கள் ரிப்போர்ட்டில் இருக்குன்னா அதோட நார்மல் வேல்யூ 2 to 8 centimeters. ஸோ லெஸ் தென் 2 ரொம்ப கம்மி, மோர் தென் 8 கொஞ்சம் அதிகம். ஸோ சிங்கிள் வெர்டிக்கல் டீப்பஸ்ட் பாக்கெட்டோட வேல்யூ வந்து 2 to 8. இதுவே AFI, அதாவது Amniotic Fluid Index. அந்த இண்டெக்ஸ்னா எப்போவுமே ஒரு 3-4 வேல்யூ சேர்த்து போட்டால் தான் ஒரு இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 வேல்யூ எதுவாக நம்ம சொல்கிறோம், வயிற்று பகுதி, அம்மாவோட வயிற்று பகுதி ஒரு 28லேருந்து 29 வாரத்துக்கு நல்ல மேலே வந்துடும் அந்த 7 மாதம் முடிவில். அப்போது அந்த பெல்லி பட்டன், அந்த தொப்புள் பகுதியை மையப்புள்ளியை வச்சுட்டு இமேஜினரியாக ஒரு 4 குவாட்ரண்ட் வரைஞ்சோம் அப்படின்னா மேலே 2 குவாட்ரண்ட் கீழே 2 குவாட்ரண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து எடுக்கிறது தான் ஒரு குவாட்ரண்ட்டாக மெஷர் பண்ணி எடுக்கிறது தான் Amniotic Fluid Index. அதோட நார்மல் வேல்யூ 10 to 15. எனிதிங் வித்தின் தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். லெஸ் தென் 10ன்றது கொஞ்சம் பார்டர் லைன் கம்மியாக இருக்கிற ஃப்ளூயிட், லெஸ் தென் 8ன்றது ரொம்பவே அது கம்மியாக இருக்கிற ஃப்ளூயிட். இதுவே ஃப்ளூயிட் லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும்னா 15க்கு மேலே போனால் 15 to 17 கொஞ்சம் பார்டர் லைன் ஹை, 18, 19, 20க்கு மேலே போனால் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு நார்மல் வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருது. இதை தாண்டி இப்போ நெக்ஸ்ட்டாக ரெண்டு விதத்தில் அப்நார்மாலிட்டி வரலாம்.
ஒன்று என்ன, amniotic fluid கம்மியாக இருக்கிறது. என்னெல்லாம் காரணத்தினால நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்கறது நிறையா பேஷண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு திங் நான் கேட்கறது ஃப்ளூயிட் லெவல் கம்மியாக இருக்குது ஒரு 7-8 மாதத்துலனா தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்க, இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி நான் கேட்பேன். ரெண்டாவது கேள்வி இன்னும் ரொம்ப முக்கியம், முதுகு வலி, வயிற்று வலி, இல்லை கை கால் வலிக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் தடவுறீங்களா? இது ஏன் டாக்டர் கேட்குறீங்க அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இது தெரியறதில்ல. ஏன்னா ஒன்று, உங்களோட ஹைட்ரேஷன் சரியாக இருந்ததுன்னா ஃப்ளூயிட் லெவல் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். மெட்டர்னல் ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்குது, டீஹைட்ரேட்டடாக இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாமிட்டிங், டயரியா, தானே ரீசெண்டாக ஒரு வைரல் ஃபீவர் எபிசோடு இருந்ததுன்னா நிறைய தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, அதனால கூட டெம்பரரியாக ஃப்ளூயிட் லெவல் குறையும். இதே மாதிரி டெம்பரரியாக ஃப்ளூயிட் லெவல் குறையிறது ஒன் மோர் ரீசன், நீங்கள் தைலம் மாதிரி சொல்லுவாங்கல்ல, வலி மாத்திரை இல்லை வலி இன்ஜெக்ஷன், இப்போ இன்ஜெக்ஷன் மாத்திரைலாம் எடுக்காமல் அதெல்லாம் வேண்டாம் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட் மாதிரி போடுவாங்க. அது நிறைய கம்பெனிஸோட பெயின் கில்லர் ஆயின்மெண்ட் இருக்குது, நிறைய டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறதும் உண்டு, தானாகவே பேஷண்ட்ஸ் வாங்கி போடுறாங்க. இது எல்லாத்துலேயும் கூட, அதாவது முதுகு, இடுப்பு, அதாவது லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில் நீங்கள் தடவினீங்கன்னா இட் டஸ் சீப்பன் த்ரூ யோர் ஸ்கின். அது வந்து உள்ள ஸ்கின்க்கு சீப்பன் ஆகி குழந்தையோட கிட்னி ஃபங்க்ஷனை டெம்பரரியாக அது அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் டெம்பரரியாக உங்களுக்கு ஃப்ளூயிட் லெவல் கம்மியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப காமனாக நான் பார்க்குறது, நிறைய பேஷண்ட்ஸ் தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டு நாட் யூஸ் பெயின் கில்லர் ஆயின்மெண்ட்ஸ் திங்கிங் தட் இஸ் சேஃப். ஸோ அது பண்ணாதீங்க. மூணாவது, எதான லீக்கிங் இருக்கான்னு கேட்போம். ஆப்வியஸாக எதான உங்களுக்கு பனிக்கூடம் உடஞ்ச மாதிரி தெரியல, ஆனால் லீக் மாதிரி இருக்குன்னா அதனால கூட நம்மளுக்கு ஃப்ளூயிட் லெவல் கம்மியாகும். இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் அம்மா சைட்லேருந்து வர காரணங்கள். இதை தாண்டி குழந்தை சைட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா மேஜர் ஆர்கன் என்ன, கிட்னி. கிட்னி சரியாக செயல்பாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிளாடர் ஃபுல்லாக இருக்கணும், பிளாடர்லேருந்து வெளில வரணும், அது ஃப்ளூயிடாக இருக்கணும்ல. கிட்னியில் யூரின் கலெக்ஷன் எதானே இருக்கா, கிட்னியில் எதான அடைப்பு இருக்கா, இல்லை பிளாடரில் எதான அடைப்பு இருக்கான்னு பார்க்கறது தான் மெயின் ரீசன் பேபியை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி பேபியில் இருக்கிற ஒன் மோர் ரீசன்ஸ் வந்து ஓவராலாக குழந்தை க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கா. ஏன்னா ஒரு குழந்தையோட க்ரோத் கம்மியாக இருக்கும் போது என்ன ஆகும்னா, குழந்தைக்கு மேக்ஸிமம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது 2 ஆர்கன். க்ரோத் கம்மியாக இருக்கும் போது எனக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்குது, 2 ஆர்கனை நான் சேவ் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் அண்ட் பிரெயின். த ஃபர்ஸ்ட் திங் குழந்தை என்ன டிசைட் பண்ணணும்னா, ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் நான் பிளட் கொடுத்துறேன், மிச்சம் இருக்கிற பிளட் எல்லாம் நான் மற்ற ஆர்கன்ஸ்க்கு கொடுக்குறேன்னு சொல்லும். மிச்சம் இருக்கிற ஆர்கன்லாம் இந்த கிட்னி, லிவர்லாம். ஸோ அப்போ என்ன ஆகும், மேக்ஸிமம் பிளட் மற்ற ஆர்கனுக்கு, பிரெயின், ஹார்ட்டுக்கு போயிட்டு கொஞ்சமாக மிச்சம் இருக்கிறதுலாம் கிட்னி கொடுக்கும் போது கிட்னியால் எவ்வளோ அந்த பிளட்டை வச்சு பண்ண முடியுமோ கம்மியாக இருக்கணும். ஸோ அதனால தான் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை கிட்னியில் எதான ப்ராப்ளம் இருந்தாலும் ஃப்ளூயிட் லெவல் கம்மியாக இருக்கும். இப்போ கம்மியானதை பற்றி பார்த்துட்டோம். இதுவே இதோட ஆப்போசிட், அதாவது ஃப்ளூயிட் லெவல் அதிகமாக இருக்கும்போது என்னெல்லாம் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு அம்மா சைட்லேருந்து காரணம் பார்க்கலாம். அம்மா சைட்லேருந்து காரணம் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், வெரி வெரி காமன் காஸ் ஃபார் இன்க்ரீஸ்டு ஃப்ளூயிட். ஏன்னா அம்மாவோட சுகர் லெவல் அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் குழந்தைக்குமே சுகர் லெவல் அன்கண்ட்ரோல்டாக ஆகி நம்ம டயபெட்டிஸ் இருக்கும்போது என்ன ஆகும், நிறைய தர்ஸ்ட் இருக்கும், நிறைய யூரினேஷன் இருக்கும், அண்ட் நிறைய நீர் கோக்கும். ஸோ திஸ் சேம் கான்செப்ட் குழந்தைக்கு கூட. ஸோ டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன் மோர் காரணம், அம்மாக்கு பேபி, முன்னாடி இருந்த பேபி ரொம்ப ஹெவியாக இருந்தாலும், இல்லை இந்த பேபியோட வெயிட் அதிகமாக இருந்தாலும் அஃப்கோர்ஸ் பாடி சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனாலையுமே கன்கரண்ட்டாக ஃப்ளூயிட் லெவலும் கொஞ்சம் பார்டர்லைன் ஹையாக இருக்கும். இதெல்லாம் நார்மல் காசஸ்னே வச்சுப்போமே. இதுவே அப்நார்மலாக பேபி ரிலேட்டட் காசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு கிளெஃப்ட் லிப் பேலட், அதாவது முழுங்குற பேசேஜ், இப்போ ஸ்வாலிங் பேசேஜ் சரியா இல்லை, இந்த டியூப் சரியா இல்லைன்னா பாதிக்கு இருக்கு, இல்லை குடல் பகுதி சரியா இல்லை, கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு, இல்லை வேற எதான லீஷன் எதானே இருக்கு, குழந்தைக்கு எதான மாஸ் எதான வயிற்றில் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்குன்னா அதனால கூட நீர் அதிகம் கோக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் காரணங்கள் தாண்டி நம்ம பார்க்கும்போது அல்ட்ராசவுண்டில் நான் இன்வேசிவாக எந்த ப்ரொசீஜருமே பண்ணாமல் வெறும் அல்ட்ராசவுண்ட் மூலியமாகவே இது நம்மளால் அப்நார்மாலிட்டிஸ் கண்டுபிடிக்க முடியும். இதில் எதான உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், இந்த பனிக்கூட நீரை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வேல்யூ கரெக்டாக அப்படின்ற போது அந்த ஒரு வேல்யூ மட்டும் பார்க்காம ஓவராலாக பேபியை பார்க்கணும், ஓவராலாக அம்மாவோட ஹிஸ்ட்ரியும் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபேக்டராக வெறும் ஃப்ளூயிட் மட்டும் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி உடனே பயப்படாதீங்க.